ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்புக்கு ஆஃபீஸர்ஸ்ன்னு அப்ளை பண்ண சொல்ல இப்போதைக்கு நீங்கள் 8th மார்க்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhsc.tn.government.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, சமீபத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து மாவட்ட வாரியாக பல்வேறு வகையான வேலையை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் 17க்கும் மேற்பட்ட பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி எக்ஸாம் எப்படி இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதேமாரி இது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல டிரைவர் பதவிக்கும் ஆஃபீஸர்ஸனுக்கான பதவி இருக்கு பாருங்க, அந்த 2 பதவிக்கு மட்டும் 8th குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸன் பதவிக்கு அப்ளை பண்ண சொல்ல அந்த 8th இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பேஜ் போச்சு. இப்போ அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அந்த அப்ளை பண்ண சொல்ல டிஸ்ட்ரிக்ட் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு நான் இப்போதைக்கு ஆஃபீஸர்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ஆஃபீஸர்ஸ்ன்னு, அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் எப்படி அப்ளை பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு 8th கேட்குது பாருங்க. ஸோ 8th பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்ககிட்ட 8th மார்க் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது 8th எந்த மந்த்து மற்றும் இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 8th எப்போ பாஸ் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து 8th இயர் மற்றும் மந்த்தை செட் பண்ணிக்கோங்க, மந்த் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் போர்டு, நீங்கள் பார்த்தா ஸ்டேட் போர்டில் படித்தவங்க ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்க சிபிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க மெட்ரிகுலேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. இதுதான் நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம். இப்போ அதை மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க, இஃப் சர்டிஃபிகேட் நம்பர் நாட் அவைலபிள் என்டர் ஐஃபன் சொல்லியிருக்காங்க. ஸோ சான்றிதழ் இல்லை என்றால் நீங்கள் ஐஃபன்ற மாரி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட 8th சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை, மார்க் ஷீட் இல்லைன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஐஃபன் நீங்கள் கொடுத்துக்கோங்க, முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 8th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியமான்றதை ஃபில் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. நீங்கள் 8th ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலராக படிச்சவங்க ரெகுலர் கொடுங்க, ப்ரைவேட்டில் படித்தவங்க ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரெகுலராக 8th ஸ்கூல் போனவங்க ரெகுலர் கொடுத்துக்கோங்க. ஸோ டேரெக்டாக 8th எக்ஸாம் மட்டும் எழுதுறவங்க நீங்கள் ப்ரைவேட் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 8th ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 8th ஸ்கூல் நேமை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஆர் யூ சீக்கிங் ரிசர்வேஷன் ஃபார் பிஎஸ்டிஎம். ஸோ உங்ககிட்ட நீங்கள் 1st 8th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 1st 8th வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படிச்சோன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே கேட்டிருக்காங்க பாருங்க. உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் செட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ பிஎஸ்டிஎம் இருக்குன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அதை ஐஃபோன் போட்டு என்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அதேமாரி நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப 8th மார்க் ஷீட் தேவையில்லாது. நீங்கள் 8th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டதே கிடையாது. அதாவது நீங்கள் டேரெக்டாக 8th மட்டும் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் 8th மார்க் ஷீட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்க. இல்லை நான் பார்த்தா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் 8th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 10th மார்க் ஷீட்டை மட்டும் நீங்கள் டேரெக்டாக அப்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் பார்த்து இதுக்கான டவுட் கேட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.